Hello friends, welcome to Nan's Lifestyle. இன்னைக்கு vlogல என்னோட cast iron cookware collection பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நான் எங்க வாங்குனேன், price details, எப்படி இருக்கு, seasoning, maintenance இப்படி எல்லா டீடைல்ஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க புதுசா cast iron cookware purchase பண்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாவே நான் இதுல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்கலாமா இல்லையா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் என்னோட எல்லா குக்வேஸுமே லோக்கல் ஸ்டோர்ஸில் தாங்க வாங்கினேன். யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஷாப் தான் அது. இந்த ஊரில் டைரக்ட் அவுட்லெட் இருக்குது அப்படின்றதால நேரில் போய் தான் பார்த்து வாங்கினேன். குவாலிட்டி ஆஃப் குக்வேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. 2 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கேஸ்ட் அயர்ன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்குறதுக்கும் லோக்கலில் நேரில் நீங்கள் பார்த்து வாங்குறதுக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா half ஆஃப் தி ப்ரைஸ் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குட்டியான கேஸ்ட் அயர்ன் கடாயே பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ வெயிட் இருக்குது இல்லையா. ஸோ ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற மற்ற பாத்திரங்களை விடவும் இது வந்து ஓரளவுக்கு நல்லா வெயிட்டாகவே இருக்கும். இத்தனைக்கும் இதோட டயான்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு தான். ஆனாலுமே 1.25 கிலோ வெயிட் இருக்குது. ஸோ இது நான் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு 350 to 400 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வாங்கினேன். ஸோ கொஞ்சமாக நீங்கள் பஜ்ஜி போடுறதுக்கு, அப்பளம் பொரிக்கிறதுக்கு, இல்லை கொஞ்சமாக ஏதாவது துவையல் அரைக்கிறதுக்கு வதக்குவீங்க இல்லையா, அதுக்கு சட்னிக்கு வதக்கிறதுக்கு, பூரி போட, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆயில் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த கடாயை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஆயில் கன்சம்ஷன் இது ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணுது. இந்த இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணுற ஆயிலெல்லாம் வந்து வேறு எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் எப்போயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆயில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொரிச்சு எடுப்பேன். ஸோ அதுக்கெலாம் இது வந்து எனக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. ஆப்பம்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த கடாய் வந்து உள்ள ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கிறதுனால ஆப்பம் ஊற்றுறதுக்கு கூட வந்து இதே கடாய் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொரு யூஸ்க்கு அப்புறமும் நான் கடாயை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்றத அடுத்தடுத்து பாருங்கள். நான் நடுவில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்கினதும் சீசனிங் பண்ணுறதுக்காக 3 டைம்ஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து சாப் பண்ணிவிட்டு அதில் நல்லா வந்து ஆயில் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துட்டேன். விம் ஜெல் வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஈரம் போக ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒரு 24 hours அப்படியே விட சொல்லி சில யூடியூப் சேனல்ஸ்லலாம் சொல்லியிருந்தாங்க. நல்ல சம்மர் டைமாக இருந்தால் மொட்டை மாடியில் நல்லா வெயிலில் காய வச்சுருங்க, ஒரு 24 hours அப்படியே விட்டுருங்க. இல்லை உங்ககிட்ட ஓவன் இருந்ததுன்னா அதில் வச்சு சர்டன் டெம்பரேச்சருக்கு வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஓவனுக்குள்ளேயே 24 hours விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடையாது. நான் வாங்கின டைம் பார்த்திங்கன்னா வின்டர் சீசன். ஸோ வெயிலில் வைக்கிறக்கும் ஆப்ஷன் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 24 hours அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட் குக்வேர் பார்த்துட்டு அப்படியே நம்ம பேசுகிறத கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டபுள் சைடு ஹேண்டில் இருக்கிற ஸ்கில்லட் டைப் கடாய் தான். இந்த கடாய் பார்த்திங்கன்னா 10 inch டயாமீட்டர் இருக்கிறது. நல்ல ஹெவி பாட்டம். இதை நீங்கள் இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணலாம், ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணலாம். இதோட டெப்த்து பார்த்தீங்கன்னா 2.5 to 3 inch தான் இருக்கும். ஷாலோ டெப்த் இருக்கிறது தான். நான் ஸ்கில்லட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் போனது. ஸ்கில்லட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஹேண்டில் தான் இருக்கும் இல்லையா. ஸோ ஸ்கில்லட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு, மசாலா பவுடருக்கெலாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரைக்கு கொஞ்சமாக ஏதாவது வறுவல் மாதிரி பண்ணோம்னா அதுக்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் வந்து நான் பார்த்தது. இது பார்த்திங்கன்னா ஸ்கில்லட்டே தான், ஹேண்டில் மட்டும் டபுள் சைடு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வெயிட் பார்த்திங்கன்னா 3 kg இருக்கிறது. ஸோ ஹெவியாக தான் இருக்கும். தூக்கி ஹேண்டில் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்கில்லட்டுக்கு பதிலாக இது ஏன் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கவும் அழகாக இருக்குது. டபுள் சைடு ஹேண்டிலோட ஸ்கில்லட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பொரியல் மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் நீங்கள் வந்து வறுவல் பண்ணுறதுக்கு, மீன் பொரிக்கிறதுக்கு, இந்த மாதிரி மல்டிபர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன். கடாய் மாதிரியும் இருக்கு இல்லையா, அதனால தான் வாங்கினதே. ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கிறது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650 to 750 தான் நினைக்கிறேன். வாங்க நம்ம பேசுகிறத கண்டினியூ பண்ணலாம்.
நெக்ஸ்ட் டேயில் இருந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 10 டேஸாக ரெகுலராக நான் இதில் சமைச்சிட்டு தான் இருந்தேன். ஃபுட்டில் பார்த்திங்கன்னா அந்த அயன் ஸ்மெல்லு, அயன் டேஸ்ட்டு இது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிட்டே இருந்தது. சாப்பிடவே முடியல. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தான் வந்து நம்ம சமைச்ச உடனே இதில் இருக்கிற ஃபுட்டை வந்து நம்ம வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலுமே ஃபுட்டு வந்து கருப்பாக ஆகிடும் அப்படியே ஃபுல்லாக. அது மட்டும் வந்து என்ன ரீசனே எனக்கு தெரியல. அப்புறம் கொஞ்சம் சர்ச் பண்ணவும் பார்த்திங்கன்னா ஒரு சொல்யூஷன் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டேபிள் சால்ட் இருக்குல்ல, அது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஃபுல்லாக உள்ள வெளியே ஃபுல்லாக வந்து அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 hours அதை அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சமைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மாதிரி ஃபுட்டு வந்து பிளாக் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையுமே ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து அப்பையும் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மாதிரி ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நாளாக வந்து என்ன பண்ணுறதுன்னு ஃபுல்லாக ஆன்லைனில் தேடி ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சேன். ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 12 inch டயாமீட்டர் இருக்கிற தோசை தவா தான். எங்கள் வீட்டில் அம்மா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் சைடு ஹேண்டில் இருக்கிற தோசைக்கல் தான் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு ஹேண்டில் இருக்கிறது. பார்த்தோன்னே எனக்கு வந்து பிடிச்சிருச்சு. கொஞ்சம் மாடர்னாக இருக்குது அப்படின்றதுனால பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ வீட்டிலே பார்த்திங்கன்னா இந்த ரோஸ்ட் மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்றதுலாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் டயாமீட்டருமே கொஞ்சம் பெருசாக இருந்தால் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ரோஸ்ட் மாதிரி நம்ம வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வாங்கிட்டே வந்தேன். ஆனால் இதில் இருக்கிற ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பர்னரில் வச்சாலும் சரி, பெரிய பர்னரில் வச்சாலும் சரி, சின்ன பர்னரில் வச்சாலும் சரி, ஒரு பர்டிகுலர் டயாக்கு மேலே உங்களுக்கு வந்து ஹீட் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து கேஸ்ட் அயனோட மெயினான அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு கேஸ் கன்சம்ப்ஷன் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். அப்படிங்கிறதால தான் வந்து இதுதான் மெயினான அட்வான்டேஜே. ஆனால் இந்த தோசை தவாவில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பர்பஸே, அதாவது இட் டசன்ட் சர்வ் த பர்பஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் டயாமீட்டருக்கு மேலே உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு மேலே நம்ம வந்து சப்போஸ் தோசை மாவை வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வேகாது, வேஸ்ட்டு தான். கேஸ்ட் அயனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சப்பாத்தி சுடுறதுக்கு தனியாக ஒரு தவா, தோசைக்கு தனியாக ஒரு தவா அப்படிலாம் நீங்கள் வச்சுக்க வேண்டியதில்லை. நீங்கள் இதுலேயே சப்பாத்தியும் போட்டு எடுக்கலாம். நீங்கள் தோசை சுடும்போது மட்டும் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் நறுக்கிட்டு இது மேலே லைட்டாக ரப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வரும். ஸோ அது வந்து இதில் பெரிய அட்வான்டேஜு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் தோசை தவா வாங்குறீங்கன்னா நல்ல பிராண்டில் வாங்கிட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஒரு பர்டிகுலர் டயாமீட்டர், அதாவது ஒரு 9 inch 10 inchக்கு மேலே நீங்கள் போக வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த தோசை தவாவுமே பார்த்தீங்கன்னா 3 kgக்கு மேலே வெயிட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சைஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பெருசாக வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கும், ஹேண்டிலிங் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சு நீங்கள் வந்து கேஸ்ட் அயன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் பார்க்குறது டீப் கடாய். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 750 to 800 இருக்கும்னு நினைக்கிறேன். டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் 10 inch தான். ஸோ அதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. குழம்பு வைக்கிறதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் நம்ம வந்து ஏதாவது சமையல் பண்ணுறோம், நான்வெஜ் செய்ய, அந்த மாதிரிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வெயிட் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 3 kg இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். டெப்த்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 4 inch இருக்குது. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் நம்ம எது செய்கிறதுனாலும் நம்ம வந்து இந்த கடாய் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எப்படி சீசன் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன்றது இல்லையா, அதை பாருங்கள் எப்படின்னு. ஸோ நம்ம ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறமும் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளாத் வச்சு ஃபுல்லாக அந்த ஈரத்தை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு அடுப்பில் வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணுறது மூலமாக எக்ஸஸாக இருக்கிற மிச்ச மீதி தண்ணியும் ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தாவது இல்லை டிஷ்யூ பேப்பராவது வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணி விடணும். ஸோ உள்ளேயும் அப்ளை பண்ணணும், கடாய்க்கு வெளியேயும் அப்ளை பண்ணணும். உள்ளே அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டவ் மேலே வச்சே பண்ணிடலாம். ஆனால் வெளியில் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா, அதாவது கடாய் வந்து கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து காலையில் டைம் ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா காலையில் டைம்
ஆஃபீஸ் கிளம்பும்போது ஹரிபரியாக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தீயை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஸ்மோக் ஆக விடணும். உள்ளே இருக்கிற ஆயிலை இந்த மாதிரி நல்லா வந்து புகை வரணும். இப்படி நல்லா புகை வந்ததும் பார்த்திங்கன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அந்த ஆயில் பார்த்திங்கன்னா கடாய்க்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மாதிரி உங்களுக்கு வந்து கோட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஸ்மெல்லோ இல்லை கருப்பாகிறதோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. ஆன்லைனில் நம்ம வாங்குகிற குக்வேர்ஸ்க்கும் லோக்கல் ஸ்டோரில் நம்ம வாங்குகிற இந்த மாதிரி கேஸ்ட் அயர்ன் குக்வேர்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரைஸ் மட்டும் கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த ப்ரீ சீசன்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் தான். நான் வாங்கின ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ப்ரீ சீசன்டு குக்வேர் அப்படின்னு தான் வந்து விற்கிறாங்க. ஆனால் வந்து இது ப்ரீ சீசன்டு கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் வந்து நம்ம யூடியூப்லலாம் பார்க்குறோம் இல்லையா, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராண்டில் இருக்கிற குக்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அவங்க ஒரு தடவை வெங்காயம் வதக்கிட்டு அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்து அவங்க சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எனக்கு வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருந்தது. நிறைய ஃபுட் வேஸ்ட்டு, சாப்பிட முடியாமல், அதுவும் இல்லாமல் ரொம்ப எஃபர்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மணி வந்து கம்மி தான். அதாவது ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனாலுமே வந்து ரொம்ப அதுக்காக வந்து மெனக்கெட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இந்த கேஸ்ட் அயர்ன் குக்வேரோட அட்வான்டேஜஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நம்ம இதை வந்து வாங்குகிறோமே. டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா இதோட வெயிட்டு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஃபேமிலிக்கு அப்படின்னும் போது கொஞ்சம் பெரிய சைஸ் கடாய் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் சைஸ் பெருசு வாங்க பார்த்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஹேண்டிலிங் கஷ்டமாக இருக்கும். இது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ் தான். மெயின்டெனன்ஸ் அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னாலுமே நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் உமனாக இருக்கும். நமக்கு ரொம்ப பெரிய தொந்தரவுன்னு பார்த்திங்கன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான். காலையில் அந்த ஷார்ட் டைம்குள்ளே நம்ம வந்து எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஹரிபரியாக நம்மளும் கிளம்பி ஓடணும். ஸோ அந்த டைம்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கேஸ்ட் அயர்ன் பார்த்திங்கன்னா மற்ற வெசல் மாதிரி கிடையாது. இப்போ அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதாவது பாத்திரம் விளக்க டைம் இல்லைனாலுமே நீங்கள் வந்து சட்டுன்னு அப்படியே சிங்கில் போட்டுட்டு போயிடலாம். ஈவினிங் வந்து கூட வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கடாய் கண்டிப்பாக அப்படி பண்ண முடியாது. கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணி ஃபுல்லாக வந்து அதை தொடச்சி ட்ரை பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து அந்த இடத்த விட்டு நகர முடியும். அது வந்து இதில் இருக்கிற ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். இதை நீங்கள் வந்து டின்னர் டைம்லனா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுக்கு அப்போ டைம் இருக்கும். நைட் டைமில் நீங்கள் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். இல்லை வீக்கெண்டில் நீங்கள் வந்து இதில் சமைக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ ஒர்க்கிங் டேஸில் வந்து நீங்கள் வந்து காலையில் டைம் நீங்கள் இதை பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.